ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சசி பிரியாஸ் குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி சண்டே ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கறி, ஒரு மட்டன் குருமா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மட்டன் வந்து ஒரு 1/2 kg நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு. அண்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன். அண்ட் தேங்காய் தேவையான ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம தேங்காய் வந்து நல்லா வதக்கி நம்ம குருமாக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ரொம்ப வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. எங்களுக்கு கம்மியாக தான் வேணும், அதனால் நாங்கள் கம்மியாக போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் தேங்காய் கசகசா கொஞ்சம் கசகசா போட்டுங்க. குருமாவுக்கு கசகசா போட்டிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம வந்து மட்டன் சூப்பு மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு வந்து இது கூட ஆட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து வணக்கிடலாம் மட்டனை. கடாயில் வந்து அதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 இல்லை 3 பட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கினதும் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சூப்புக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, மிளகுலாம் அதெல்லாம் இது கூட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கடாயிலே ஒரு வணக்கிட்டு நான் வந்து மட்டனை வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேங்க. ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நான் வந்து இதை வந்து குக்கரில் வந்து மாற்றிக்க போகிறேன். மாற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து விட போகிறேன், மட்டன் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தது சூப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடாயிலே கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் சூப் வந்து தனியாக எடுத்துட்டேன். எடுத்தது போக இங்கே பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கடாயில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வணக்கி, அந்த பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சூப்பு போடும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். உப்பு போட்டுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து போட்டேன். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மல்லி வாசம்லாம் போட்டுங்க. அதனால் ஒரு மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு
நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போனதும் பாருங்கள் எப்படி இருக்குது மட்டன் குருமா. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் வந்து கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.